சிறுபஞ்ச மூலம். சங்க இலக்கியம் 11 மேற்கணக்கு மற்றும் 11 கீழ்கணக்கு என 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 11 மேற்கணக்கு என்பது 10 பாட்டும் 8 தொகையும் ஆகும். 11 கீழ்கணக்கு நூல்கள் என்பது திருக்குறள் முதலான 18 நூல்கள் ஆகும். நமக்கு பாடமாக வந்துள்ள சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர். கண்டங்கத்தரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில் ஆகிய 5 வேர்களை சேர்த்து மருந்தாக பயன்படுத்தினால் நமது உடலில் உள்ள நோய்கள் போகும். அதே போன்று ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 அறக்கருத்துக்களை நாம் பின்பற்றினால் நம் உள்ளத்தில் உள்ள ஒழுக்கக்கேடுகள் என்னும் நோய் நம்மை விட்டு போகும். இந்த சிறுபஞ்ச மூலத்தில் 97 செய்யுள்கள் உள்ளன. இந்த நூலை இயற்றியவர் காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணவர். இவரும் திணைமாலை 150, ஏலாதி போன்ற நூல்களை இயற்றிய கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் ஆவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்நூல் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது. இந்நூல் வெண்பா என்னும் பாவகையை சார்ந்தது. எவையெல்லாம் மக்களுக்கு அழகு என்பதனை பற்றி 2 செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்றுதான் நமக்கு பாடமாக வந்துள்ள கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்னும் பாடல். நமது கண்களுக்கு அழகு என்பது விதவிதமான கண்ணாடியை அணிவதோ மையை தீட்டிக் கொள்வதோ கிடையாது. துன்பப்படும் மக்களிடம் இரக்கம் காட்டுவதே கண்ணுக்கு அழகு என்கிறார். நமது கால்களுக்கு அழகு விதவிதமாக உடையணிந்து அடுத்த வீட்டிற்கு விருந்திற்கு செல்வது கிடையாது. யாசகம், அதாவது பிச்சை கேட்டு அடுத்த வீட்டு வாசலை மிதிக்காமல் இருப்பதே கால்களுக்கு அழகு என்கிறார். எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் முடிவை துணிந்து உரைப்பதே ஆராய்ச்சிக்கு அழகு என்கிறார். நாம் பாடக்கூடிய பாடல் கேட்பவர்களை ஈர்க்க வேண்டும், இன்னும் ஒரு முறை கேட்க வேண்டும் என்று தூண்டுவதாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பாடலுக்கு அழகு என்கிறார். ஒரு நாட்டின் மன்னன் அல்லது ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் தனது மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் அவர்களை வாட்டாமல் ஆட்சி செய்ய வேண்டும். அவ்வாறு ஆட்சி செய்வதுதான் நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அழகு என்று கூறுகிறார். இவ்வாறாக ஒவ்வொரு பாடலிலும் 5 அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளமையால் தான் இந்நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் என்னும் பெயர்